வெல்கம் டு மை சேனல். நான் திவ்யாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெகனா வேர் தி டெட் லீவ்ஸ் என்ற ஒரு மூவி பற்றி தான் நான் இன்னைக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 out of 5.6 அப்படின்னு கொடுக்கலாம். பட் சூப்பராக இல்லை, பட் கண்டிப்பாக பரவாயில்ல இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த மூவியை நான் சொல்வேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த படத்தை நார்மலாக நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மூவியை கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி இப்போ தமிழ் டப்பிங்லும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அப்போயும் நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டு இது வந்து எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைப்பன் நாட்டில் 1670களில் நடந்த ஒரு சீனை தான் காட்டுறாங்க. அதாவது சைப்பன் நாட்டை சேர்ந்த மக்கள் ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு வயசானவரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விசித்திரமான பூஜைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளை அப்படியே விட்டுட்டு வெளியே போகாத மாதிரி அடைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2016 சைப்பனில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை மூவ் ஆகுது. 2016 என்ன நடக்குதுன்னா, ஒரு கம்பெனியோட பாஸ் அவருடைய 3 எம்ப்ளாயிஸை சைப்பனுக்கு அனுப்பி அங்கே ரெசார்ட் கட்ட முடியுமான சில பிளேசஸை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவரை அனுப்பின முதல் எம்ப்ளாயி 3 எம்ப்ளாயிஸில் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலினா. இவங்களோட ஏஜ் 28. இவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், ஆனால் அவன் இறந்தும் போயிடுறான். இவங்களுடைய நேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா USA. நெக்ஸ்ட் வந்து பெலினாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவருடைய ஏஜ் 32. இவரும் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா USA சேர்ந்தவர் தான். தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட். இவரும் USA சேர்ந்தவர் தான். இவரோட ஏஜ் 27. இவர் வந்து கேமராமேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக கூட்டி வந்திருக்காங்க. தென் இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக 2 ஸ்கவுட்ஸும் வராங்க. இவங்க பேர் ஹேலன். இவரோட ஏஜ் வந்து 34. ஜாப் வந்து ஸ்கவுட். இவருக்கு வந்து பெலினா மேலே ரொம்பவே விருப்பம் இருக்குது. தென் இவரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாரு. அவர் பேர் வந்துன்னா பெப்பே. இவருடைய ஏஜ் 29. இவரோட ஜாப் ஸ்கவுட். அண்ட் இவரை வந்து சைப்பன் நாட்டவே சேர்ந்தவர், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். இப்போ இவங்க 5 பேருமே காரில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இவங்க போகிற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரீஜன் தான். அவங்க இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனதுமே எல்லா லொக்கேஷனையும் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப சரி இப்போ ட்ரோனை வச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக ஷூட் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. ட்ரோனை யூஸ் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. சரி யார் அதுன்னு பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பங்கர் கிட்ட விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இவங்க போனதும் அந்த ஆளை விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வயசானவர் திடீர்னு பெப்பே கிட்ட வந்து, நீ உன்னோட முன்னோர்கள் பேச்சை கேட்டிருக்கணும், நீ ஒரு அறிவாளியாக இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்டதும் பெப்பேக்கு கொஞ்சம் பயமாகிடுது. இருந்தாலும் அந்த 5 பேரும் பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. பங்கர்னா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, போர்க்காலத்தில் ஒளிஞ்சிக்கிறதுக்காக ஒரு குகை மாதிரி ஒரு பதுங்கும் குழியை உருவாக்குவாங்க. அதுக்கு தான் பங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட் கட்டும்போது இந்த பங்கெட்னால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு பார்க்கறதுக்காக இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே 5 பேரும் உள்ளே போய் பார்த்தா உள்ள ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஏன்னா இந்த பங்கெட் வேர்ல்டு வார் 2 அப்போ கைவிடப்பட்டது. அங்கே நிறைய கிராக்ஸ் மற்றும் இன்னும் நிறைய பொருட்கள் அங்கே இங்கன்னு கலைஞ்சு போயிருக்கு. லைட் இல்லை, ரொம்பவே இருட்டாக இருக்குது. டார்ச் வச்சு தான் இவங்களே உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு டெட் பாடிஸாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இவங்க இப்போ யூஸ் பண்ணுற மாதிரியான அதே கேமரா அங்கே இருக்குது. என்னடா இதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அங்கேயும் டெட் பாடிஸாக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு போய் பார்க்குறாங்க. அப்போவும் ஆலன் இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த உருவம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லாக ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இவங்களும் மயக்கமும் ஆகிடுறாங்க. இவங்க கண் முழிச்சு பார்க்குறப்ப அந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் எரியுது. ரொம்பவே சுத்தமாக புதுசாக இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும் போல், நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கோம், அதனால தான் இப்படிலாம் இருக்குன்னு. சரி வாங்க நம்ம எப்படியாவது டோரை ஓப்பன் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால ஓப்பனே பண்ண முடியாது. சரின்னு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறதுக்காக தேடிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது நம்ம வேறு லெவலில் இல்லை, அதே இடத்துல தான் இருக்கோம், ஆனால் டைம் மட்டும்தான் மாறி இருக்குன்னு அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க 2 டீமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த ஸ்கவுட்ஸ் 2 பேருமே தனியாகவும் அந்த 3 பேரும் தனியாக ஒரு டீமாக போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் போன ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக
இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கவுட்ஸ் போன ரூமை பார்த்தீங்கன்னா ரேடியோ மாதிரி ஏதோ ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. சரின்னு அந்த ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஃபுல்லாகவே ஜாப்பனீஸில் எழுதியிருக்கும். இந்த டீம்லேயே ஜாப்பனீஸ் தெரிஞ்ச ஆள் யாருன்னு பார்த்தா அது டைலர் மட்டும்தான். ஸோ அவரை கூட்டிக்கிட்டு வந்தாதான் இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஹேலன் போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, டேவிட் கிட்ட ஒரு ஜாப்பனீஸ்காரை வந்து கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் வெளியே இருக்க ஒரு பங்கெட் மூலமாக உள்ளே வந்தோம். பட் நாங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த ஜாப்பனீஸ் ஆள் திடீர்னு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய கண்ணை எடுத்து அவரை சுட்டு கொன்னுக்கிறாரு. அதுக்கப்புறமா டெய்லரை கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த ஜாப்பனீஸ் ரேடியோ கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒர்க்கே ஆகலை. ஏன்னா அந்த விசித்திரமான உருவம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப சொல்லுது, எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க அப்படின்றது மட்டும்தான் அதுலேருந்து நாய்ஸாக வெளியே வருது. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் பெப்பே இருக்கால, அவனுக்கு ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அது யாருன்னு பார்த்தா அது அவனுடைய அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் உன்னை பெத்தேன், அதே மாதிரி உன்னை கொல்றதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குன்னு சொல்ல, அப்போது அவன் கையில் கத்தியை எடுத்து அவனே ஏதோ விசித்திரமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான். இதே சமயம் இப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வெளியை கண்டுபிடிச்சதான்னு நினச்சிக்கிட்டு சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே லாட்டி ஸ்டோன் இருக்குது. அதாவது லாட்டி ஸ்டோன் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரே பண்ணுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த பிளேஸ் என்னன்னா இந்த பிளேஸ் தான் நீங்கள் ஸ்டார்டிங் சைட்லேயே பார்த்துருப்பீங்க. ஐ மீன் ஒரு பூஜைலாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இதுதான் அந்த பிளேஸ். சரின்னு இந்த இடத்த பார்த்த உடனே டேவிட்டுக்கு ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்த பற்றி நான் படிச்சிருக்கேன், இது ஒரு பெரல் கிரவுண்டு. இங்கே தான் சைபன் நாட்டு மக்கள் ஸ்பானிஷ் நாட்டு ஜெனரலை கூட்டிக்கிட்டு வந்து ஏதோ ஸ்கர்ஸை உருவாக்குனாங்க. ஐ மீன் சாபத்தை உருவாக்கி இங்கேயே உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுறான். ஆனால் இதை அவங்க யாருமே நம்ப தயாராகவே இல்லை. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு டேவிட்டோடைய கண்ணுக்கு அவனுடைய செத்து போன தங்கச்சி தெரிவா. இவ பயத்தில் தடுக்கி விழுந்து இவனுக்கு அடியும் பட்ட ஆரம்பிக்குது. உடனே இவனை ரூமில் கொண்டு போய் படுக்கவும் வச்சிடுறாங்க. திடீர்னு என்ன நடக்குதுன்னா, பெப்பே ஹேலன் கிட்ட வந்து, பாஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இங்கே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி ஓடியும் போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் டேவிட்க்கு மறுபடியும் அவங்க தங்கச்சி தெரிவாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருக்கும். அப்படியே டேவிட்டோட கழுத்தை அந்த உருவம் நெரிச்சிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் வந்து பலினா வந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அப்போது டேவிட் என்ன சொல்லுவானா, இந்த பொம்மையை வச்சுக்கோ, இந்த பொம்மையை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன், நீ இந்த பொம்மையை பெரியர் கிரவுண்டில் மற்றொரு ஆண் பொம்மை இருக்குது அது கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம கர்ஸ் எல்லாம் போயிடும், நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பெலினா என்ன பண்ணுறான்னா இதை போய் டெய்லர் கிட்ட சொல்கிறா. சரின்னு வேறு வழி இல்லாமல் இதையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பெப்பேவும் ஹேலனும் அகெயின் மீட் பண்ணுறாங்க. அப்போ பெப்பே தைரியம் இருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து புடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இவனை துரத்துக்கிட்டே அந்த பெரியர் கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பலினா மற்றும் டைலர் அந்த பொம்மையை சேர்த்து வச்சுட்டு நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை தேடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ பலினா இருட்டில் ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறா. அது என்னன்னா பலினா உருலாம். தென் ஹேலன் இந்த இடத்துக்கு அப்போ தான் வரான். எதுக்குன்னே தெரியாமல் டெய்லர் ஹேலனை அடின்னு அடித்து அவனை நீ எப்படிரா அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது ஹேலன் எதுவுமே சொல்ல. அவனுக்கு தான் இதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடைய விசித்திரத்தினால தான் அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லருக்கு ஏதோ ஒரு புக்கு கிடச்சி இருக்கு, அதை அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த புக் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல் அந்த ஜாப்பனீஸ் ஜெனரல் யூஸ் பண்ண புக் தான் இது. இந்த புக்கை படித்தா ஜாப்பனீஸ் ஜெனரல் மற்றும் அவரோட சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கப்ப கெட்டா என்ற ஒரு சோல்ஜர் திடீர்னு விசித்திரமாக நடந்து ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு செவுத்தில் வேற உடச்சிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஜெனரல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்போது அந்த செவுத்தில் இருந்து ஒரு பொம்மையை கிடைக்கும். அதை ஒரு மேல் டால்
அதுதான் அந்த மேல் டால். அண்ட் இவங்க வெளியே இருந்து கொண்டு வந்தாங்களா, அது வந்து ஃபீமேல் டால். இந்த 2 டாலையும் சேர்த்தா தான் கர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த மேல் டாலை தான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கு அப்புறமும் அவன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருப்பான். வேறு இடத்துல போய் தோண்டுனா ஒரே எலும்பு கூட்டுகளாக வருது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அதுதான் அந்த சாபத்தை உருவாக்குன இடம். அது லக்கி ஸ்டோன் இருந்த இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள். யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பூஜை பண்ணி ஒரு ஸ்பானிஷ் சென்டரில் அடைச்சி வச்சாங்களே, அவர் தாங்க இவர். இந்த சாபத்தால் இன்னமும் உயிரோடு இருக்காரு. இப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஏதோ பிரச்சனை வருது. அப்போது அந்த சண்டையில் ஸ்பானிஷ் சென்டரில் நம்ம ஜாப்பனீஸ் சென்டரில் சுட்டு கொண்டுடுவார். அதுக்கப்புறம் எப்படியாவது வெளியே போயிடலான்னு பார்க்குறப்ப டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த சாபம் இவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒன்லி ஒன் கேன் லீவ் அப்படின்றதுனால ஜாப்பனீஸ் ஜெனரல் எல்லாருமே சுட்டு கொண்டுடுவார். அதே மாதிரி அவரே சொட்டு கொண்டுப்பார். ஆனாலும் அவர் சாகவே மாட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்வார், இந்த பிரச்சனை என்னோட முடிய போகுதில்ல அப்படின்னு. அதே சமயம் இவங்க டேவிட்டை போய் பார்க்குறப்ப அவர் செத்து போயிருப்பார். ஆனால் அவரோட கேமராவில் ஏதோ ஒன்றும் ரெக்கார்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு டைலர் மற்றும் பெலினா போகும்போது ஆலன் அப்போதான் எதிர்க்க வருவார். அப்போ டைலர் என்ன சொல்கிறாருன்னா, டேவிட் செத்து போயிட்டான், ஒருவேளை பெப்பே தான் கொண்டிருப்பானோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க சமயத்தில் ஆலன் கத்தியை வச்சு டைலரை சதக்குன்னு குத்திடுவார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பெலினா அங்கே இருந்து தப்பிச்சு அந்த கர்ஸை உருவான இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா பெப்பே இருப்பான். உடனே பெலினா என்ன பண்ணுவான்னா, தாங்கிட்ட இருந்த அந்த ஃபீமேல் டாலை காட்டி இந்த கர்ஸை ஃபினிஷ் பண்ண முடியும், நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்க, அந்த டைமில் பெப்பே சரி ஓகே, என்கிட்ட அந்த ஜாப்பனீஸர்கிட்ட இருந்து எடுத்த மேல் டால் இருக்குது, நம்ம இந்த கர்ஸை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் கரெக்டாக ஆலன் அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல வந்துடுறாரு. பெப்பேவோட மண்டையிலே அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பெப்பேக்கு கோபம் வந்துடுது. உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லடா, என்னோட முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இந்த ஸ்பானிஷ் நாட் மக்கள் எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோடைய தலையை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை சேர்க்கவே முடியாம போகுது. பெப்பேவை ஆலனை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் பெலினா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அந்த பக்கம் பார்த்தா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போன பெலினா என்ன பண்ணுவானா, அந்த ஜாப்பனீஸ் ஜெனரல் கண்ணில் சுட்டு செத்து போனால, ஸோ அவங்கிட்ட கன் இருக்கும், ஸோ நம்ம அந்த கண்ணை போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு வர்றப்ப அப்போ கரெக்டா ஆலன் அங்க வந்துடுறாரு. இவனை கண்ணை வச்சு மிரட்டுறா. அப்போ அவனோட வயத்துல மட்டும் சுட்டுறா. அவ கீழே விழுந்துடுறான். இந்த நேரத்துல டைலர் அங்க வரான். அங்க வந்ததும் சுடாதன்னு சொல்லிட்டு ஒன்லி ஒன் கேன் லீவ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அவனோட கேமரால ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறான். உடனே பெலினாவும் ஓகேன்னு சொல்றா. என்னடா நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்துல டைலர் திடீர்னு பெலினாவை தலையிலே சுட்டு கொண்டுடுறான். அவரும் பக்கத்திலேயே இவனும் உட்கார்ந்து செத்து போயிடுறான். ஆனா இருந்ததுக்கு முன்னாடி மட்டும் நீ உயிரோட இருந்தா தாண்டா செத்து தோத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறந்து போயிடுறான். ஆலனுக்கு ஒண்ணுமே புரியல. தான் மட்டும்தான் உயிரோட இருக்கும்னு சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேமரால ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறான். அவனும் நடுங்கி போறான். என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்க சமயத்துல லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. அவன் இருட்டில் முழுகி போறான். படமும் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ இந்த மூவியோட கான்செப்டை உங்களுக்கு நான் என்னோட வழியில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த பொட்டு பூஜை பண்ணுறப்ப அவனோட கழுத்தில் ஒரு மேல் டாலை கட்டி டாலை பிரித்து கர்ஸை உருவாக்கியிருப்பாங்க. அதனால் அந்த ஸ்பானிஷ் ஜெனரல் உயிரோடவே இருந்திருப்பார். அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 நடக்கிறப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 2016 போன இவங்க 5 பேரை மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த படத்தோட நான் முழுசாக ரிவீல் பண்ண போகிறேன். இவங்க ஃபர்ஸ்ட்டு பங்கருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு வயசானவரை ஒரு பொம்மை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த ஸ்பானிஷ் ஜெனரல். அதனால தான் அவர் பெப்பேக்கு ஒரு ஹிண்ட் வேற கொடுப்பாரு. டேய், உன்னுடைய முன்னோர்கள் சொல்கிறத கேட்டின்னா நீ தப்பிச்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த மொட்டத்தலை ஜெனரல் அவரை சுட்டதுனால அந்த கர்ஸ் முடிஞ்சு அவர் வெளியே வந்துருப்பார். அதனால தான் அவரோட கையில் அந்த ஃபீமேல் டால் இருக்கும். அதை அவர் கையில் வச்சு வழிபட்டுட்டு இருந்தார். அதே மாதிரி இவங்க 5 பேரும் உள்ளே போகும்போது ஒரு 4 டெட் பாடிஸை பார்த்துருப்பாங்க. சேம் டைம் ஒரு விசித்திரமான ஒரு உருவம் வேற ஆலன் கிட்ட மட்டும் வந்து, நீ சீக்கிரமாக வெளியே போயிடு, இல்லை நீங்கேயாவது செத்து தொலை அப்படின்னு, ஃபஸ்ட்டு செத்து தொலை அப்படின்னு சொல்லும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது தாங்க இன்னொரு ஆலன். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? ஆக்சுவலி இவங்க இங்கே பங்கெட்குள்ளே போகும்போது டைம் ட்ராவல் நடக்கும்.
இதுதான் இவங்களுடைய ஃப்யூச்சர். இவங்க ஃப்யூச்சரில் இருந்து தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சைபன் நாட்டு மக்களுடைய சாபத்தால் தான் அந்த பங்கெட் அப்படி இருக்கும். அதுக்குள்ளே இவங்க போகும்போது அந்த டைம் ட்ராவல் நடக்குது. இவங்களோட ஃப்யூச்சருக்குள்ளே இவங்க இருக்காங்க. இவங்க அப்போது வெளியே ஓடி போய் இருந்தாங்கன்னா அப்படியே இந்த சாபம் போயிருக்கும். பட் அவங்க ஃப்யூச்சரில் ஆலனை கொன்னதுனால, ஃப்யூச்சர் ஆலனை வந்து கொன்னதுனால தான் இப்போ இந்த கேம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அவங்க அப்படியே பாஸ்ட்டுக்கு இப்போ ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த நிலநடுக்கம் வருது, அந்த ஷேக்ஸ்லாம் நடக்குது. அதில் வந்து அவங்க பாஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ தான் அந்த மொட்டைத்தலையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொட்டைத்தலை சூசைட் பண்ணிக்கிட்டதுனால இந்த சாபம் முழுமையாக இவங்க கிட்ட போகுது. ஸோ ஒருத்தர் இவங்களையே சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த டைம் ட்ராவல் நடந்துச்சு, அந்த மொட்டைத்தலைக்கு நடக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் உள்ளே போகிறப்ப, யாருன்னா இந்த மொட்டைத்தலைலாம் உள்ளே போகிறப்ப ஃபீமேல் டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்காரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி இந்த ஸ்டோரியை நான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணணும், நிறைய மூவிஸ் வந்து எனக்கு புரியலை, அப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மூவி இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் எவ்ரிவன்.